காவலன் செயலின்னு வந்தது. அதுல போன் பண்ணாங்க அப்படின்னா பெண்களுக்கான பாதுகாப்பு கிட்டத்தட்ட ஒரு டைமிங்லாம் போட்டு அதுக்குள்ள காவலர்கள் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. இன்னைக்கு செயல்பாட்டுல இருக்கா இல்ல விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டிருக்கா, அந்த ஆப் என்ன கையில இருக்குன்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? பிங்க் பேட்டர்ன் ஒன்று ஆரம்பிக்கிறீங்கன்னா காவலன் செயலி போல இதுவும் இன்னொரு விளம்பரத்துக்காக எடுக்கப்பட்ட ஒரு முன்னெடுப்பு தானான்ற ஒரு கேள்வி வருது. நான் தான் சொல்றேன் சகோ, நீங்க கேட்கறது 100% சரியான கேள்வி. நாம ரூட் லெவல்ல அடிப்படையில நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தடுக்கவும் நம்ம முயற்சி பண்றோம். ஒரு முறை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், கள்ளக்குறிச்சியில 65 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போன ஒரு கருப்பு நாள் வரலாறுல இந்த திமுகவோட திராவிட மாடல் ஆட்சியில் ஏற்படுத்தி நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த நாள் அன்றைக்கு மறுநாளும் நினைக்கிறேன் நடிகர் சூர்யா ஒரு அற்புதமான அறிக்கை விட்டார். அந்த அற்புதமான அறிக்கை என்ன குறிப்பிட்டு சொன்னாரு? அவங்க செத்து போனது கள்ளச்சாராயமா காரணம்? நீங்க சொல்லுங்க. அவன் சாராயத்துக்கு அடிமையா இருக்கிறான், மதுவுக்கு அடிமையா இருக்கிறான். அந்த மதுவை போய் அவனால காசு கொடுத்து வாங்க முடியாது, கூடுதலா காசு விற்கிறான். அப்போ பாக்கெட்ல கள்ளச்சாராயத்தை கம்மியான காசுல விற்கிறவன் நோக்கி அவன் நகர்றான். அப்ப ரூட் அது அவனுடைய மது பழக்கம் அப்படிங்கிறது அடிப்படை வேறா இருக்குது. அப்ப அதை கட் பண்ணுங்க, மது விலக்க கொண்டு வாங்கன்னு அவர் பேசினாரா? இன்னைக்கு ஏன் அவர் பேசாம அமைதியா இருக்கிறாரு? நாட்டில் இன்று தமிழகத்தில் நடக்கக்கூடிய பலவிதமான பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான தாக்குதலுக்கும் பின்னாடி இருப்பது மதுவும் போதை கலாச்சாரமுமா இருக்குது. அப்ப அதை ஒழிப்பதற்கான நடவடிக்கைன்றதை இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு பார்த்தா 0வா இருக்குது.